இது இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிருக்காங்க? அவங்கள மனுஷங்களா இல்ல மிருகங்களா? பணம் வேணும்னு கேட்டிருந்தா நீங்களே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பீங்களே. அது செய்யாம பணத்துக்காக இப்படி உங்களை அடிச்சு போட்டு பிடிங்கிட்டு போவாங்க? அவங்க வழிப்பறி பண்ண வந்த மாதிரி தெரியல மாலதி. மாப்பிள்ள, பாக்குறதுக்கு எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க மாப்பிள்ள. பைக்ல 2 பேர் வராங்க, பக்கத்துல வந்ததும் கழுத்துல இருக்க செயினை அறுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. அவங்கள நம்ப முடியாது மாப்பிள்ள. உங்களுக்கு இப்படி ஆனதும் நீங்க வேலையா உடனே போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டாமா? அப்படி கொடுத்துருந்தா அவங்க யாரு என்னங்கிறது இந்நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா மாப்பிள்ள? வெறும் வழிப்பறி கும்பல்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா வந்தவங்க ஒரு திட்டத்தோட தான் என்ன அடிச்சுட்டு போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? திட்டத்தோட வந்தாங்களா? அப்படி திட்டம் போட்டு உங்களை அடிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? ஏன் இல்ல, அந்த அகிலாவை தத்தெடுத்த வளர்ப்பு அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்கதான் ஆளுங்களை அனுப்பி இப்படி பண்ணிருப்பாங்க. அவங்க எதுக்கு அப்படி செய்யணும்? அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? உங்களுக்கு புரியலையாப்பா? நானும் இவரும் அவங்க வீட்டுக்கு போய் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு செய்யாதீங்கன்னு சொன்னோம். அந்த கோவத்துல தான் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது மாலதி. போலீஸ்ல புகார் கொடுத்து உள்ள தள்ளணும். அப்பதான் அடுத்து இந்த மாதிரி செய்யறதுக்கு பயப்படுவாங்க. ஆமா மாப்பிள்ள, அம்சா சொல்றதும் சரிதான். நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமே. இல்ல மாமா, அவங்க இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ அவங்கள தூண்டி விட்டுட்டு அகிலா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாளோ? இல்ல மாலதி, எனக்கு என்னமோ இதை செஞ்சது என்னோட பழைய எதிரிங்க மாதிரி தான் தெரியுது. அவங்க சொன்னாங்க, ஆனா எந்த குரூப்னு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பழைய எதிரிங்களா? யாரா இருக்கும்? நீங்க யார சொல்றீங்க? ஏங்க, ரேவதி சிட்ஃபண்ட் கம்பெனியை ஏமாத்துறானே கணேஷ், அவனும் அவன் பொண்டாட்டி சரண்யாவும் இருப்பாங்களோ? நீங்க அவங்கள ஜெயில தள்ளினதுனால பழிக்கு பழி வாங்க இப்படி செஞ்சிருப்பாங்களோ? அவங்களும் இருக்காது மாலதி. ஆனா நீ ஜெயில்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாட்சி சொன்னதால 2 பேருக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. அவங்களதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மாலதி, அவங்களே தான். எனக்கு இப்ப நல்லா ஞாபகத்துக்கு வருது. அவங்க தான் என்ன அடிச்சிருக்காங்க. அவங்கள அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொண்டு வந்த பணத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ள, பழைய பகைன்னா தீரவே தீராது மாப்பிள்ள. பாக்குற இடத்தெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குமே. மாமா, நீங்க பயப்படாம இருங்க மாமா. அவங்கள எப்படி அடக்கி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சொல்ற இடத்துல சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணி வச்சிடறேன். இருந்தாலும் மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு ஆட்டோலாம் ஓட்ட போக வேண்டாம். வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. சரிங்க தா. என்னங்க இது, நீங்க செய்யாத தப்ப செஞ்சதா அகில வீண் படி சுமத்திட்டு இருக்கா. ஆனா என்னைக்கோ நீங்க செஞ்ச தப்புக்கு இப்ப கூலி கிடைக்குதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்றதுங்க? மாலதி, மாப்பிள்ளையே ஏற்கனவே வேதனையில இருக்காரு. நீ வேற எதையாவது புலம்பி அவர் வேதனையை அதிகப்படுத்திட்டு இருக்காத. முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வை. வாங்க மாப்பிள்ள. கொடுங்க. விஸ்வா, என்ன யோசனையில இருக்கீங்க விஸ்வா? இந்த சடங்கை நிறுத்திடலாமா விஸ்வா? எனக்கு என்னமோ இது ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. விஜய் சார் அவர் வைஃபும் தான் கம்பல் பண்ணி இது செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்க. நாம வேணா இதை நிறுத்திடலாம் விஸ்வா. இப்போ வந்து சொல்ற, ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. மனசுக்கு ஒப்புதல் இல்லாம இது எதுக்கு நடக்கணும் விஸ்வா? அதான் இதை நிறுத்திடலான்னு சொல்றேன். நம்ம 2 பேருக்குமே இந்த சடங்கு நடக்கிறதுல மைண்ட் ஆசோலேஷனா தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்க அம்மாவும் தாலி பறிச்சு கோக்குறதெல்லாம் ஆரம்பத்திலேயே வேண்டான்னு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இதையெல்லாம் மீறி எதுக்கு செய்யணும்னு தான் நான் நிறுத்திடலான்னு சொல்றேன். கோயிலுக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும், அவங்க ஆசீர்வாதத்தோட தான் தாலியை பிரிச்சு கோக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டி பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு சடங்கை நிறுத்திடலாம் விஸ்வா.
நான் பேசுறேன். அம்மா, கோயிலுக்கு போகணும். நான் வீட்லயே சாமி கும்பிட்டேன். இங்க பாரு, தாலி பிரிச்சு போட நீ வரணுமா? அதுக்கு நான் ஏன்டா வரணும்? கன்றாவையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் வரமாட்டேன். அம்மா, அதுக்கு சொல்லல. அவளுக்குன்னு யாரும் இல்ல, ஏதோ பெரியவங்கன்ற முறையில் அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஒரு மரியாதைக்கு. முடியாது விஸ்வா. போறவங்க வரவங்க சொல்றதுக்காக என் மனசை மாத்திக்கிறதுக்கு என்னால முடியாது. விஸ்வா, நீங்க ரிலாக்ஸா இருங்க. நான் ஆண்டி காலையாவது விழுந்து அவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா. சேப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுடும்னு நினைச்சானா ஒரு முட்டாள். இனிமே அத மறக்குதோன்னு மாத்தி வைக்கணும் போல இருக்கே. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? தாலி பிரிச்சு கோப்பாங்கன்ற தைரியமா? ஆமா, அதே தைரியம் தான். அதனாலதான் அப்படி பேசுறேன். ஆனா நீங்க தான் பாவம். அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்க முடியாத பாவி ஆயிட்டீங்களே. ஒண்ணு செய்றேன். நடக்கிற சடங்க அப்படியே என் செல்போன்ல ஷூட் பண்ணி வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டட்டுமா? நடக்காதடி. என் வயித்தெரிச்சல மீறி உனக்கு தாலி பிரிச்சு கோக்குறது நடக்கவே நடக்காது. நடக்கும். நடத்தி காட்டுறேன். விஸ்வா, நான் எவ்வளவோ சொல்லி கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆண்டி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாமளும் போக வேண்டாம் விஸ்வா. யாரு? விஸ்வா, விஜய் அங்கிள் தான் கூப்பிடுறாரு. நான் என்ன சொல்லட்டும்? கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லட்டுமா? 1 மணி நேரத்துல வரும்னு சொல்லு. ஹலோ. சொல்லுமா. அங்கிள், நாங்க இன்னும் 1 ஹவர்ல அங்க இருப்போம். என்னங்க இது? போமா, நீ போய் அகிலாவை கூட்டிட்டு வா. சரிங்க. மொத்தம் 261 கேஸ். சாட்டர்டே மேலேயும் சண்டே மேலேயும். உங்களுக்கு எங்களை பிடிக்கல? இந்த மண்டே முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டே வருதுங்கிறது பிடிக்கல? என்னடா லாஜிக் இது? பிடிக்கிறது பிடிக்காத பற்றி இப்போ நம்ம பேசல. வீக்கெண்ட்னா மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? வேறு ஒன்றும் இல்லை. படத்தில் எல்லா டைலாக் நீங்களே பேசிட்டீங்க. கொஞ்சம் அவர் பேசட்டுமே. எங்ககிட்ட எனக்கு தெரியுமா நம்பிக்கை? அதானே எல்லாம். முடிச்சிட்டிங்களா? பெருமை பீத்த வேண்டியதெல்லாம் பீத்தி முடிச்சிட்டிங்களா? ஏப்பா நீ பேசல? எங்கேயா பேச விட்டா? இது சாட்டர்டே சார், வரசாதீங்க. அகிலா, நீ இப்படியே நின்னுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் அத்தையை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வான்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீ வா, நல்ல நேரம் போறதுக்குள்ள உனக்கு தாலி பிரிச்சு கொடுத்துடலாம். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. கோயிலுக்கு வந்ததுல இருந்து விஸ்வாவுக்கு விருப்பமே இல்லாம உம்மனு தனியா போய் நிக்கிறாரு. அதனால இந்த சடங்கு நல்லபடியா நடக்குமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஸ்வா
இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு விஸ்வா. கோவில் வரைக்கும் வந்துட்டு அம்மா வரலன்னு சாக்கு போக்கலாம் சொல்லிட்டு தயங்குறதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. உங்க அம்மாவுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே அகிலாவை பிடிக்கலையே, அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க? அவங்க இல்லாம தாலி பிரிச்சு கோக்குறதும் ஒரு விதத்துல நல்லதுதான். நீங்க வாங்க. சார், ஒரு விதத்துல நீங்க யாருமே எங்க அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல. அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அது புரியும். நந்தினி இருந்த இடத்துல அகிலாவை வச்சு அவங்களால பார்க்க முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நந்தினி தான் எல்லாமே. அவங்களுக்கு மட்டும் இல்ல, என் வீட்டுல என் குடும்பத்துல எல்லாருக்குமே நந்தினி தான். நந்தினி இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க அவங்க மனசு ஏத்துக்கல. அவங்களுக்கு மட்டும் இல்ல, என் மனசுக்கு என்னாலேயே ஏத்துக்க முடியல. அவங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படி இருக்கும்போது வர முடியுமா? அவங்களுக்கு பிடிக்காதது இருக்கட்டும், நீங்க முழு மனசோட தான் இங்க வந்திருக்கீங்க. எப்படி முழு மனசோட வருவாரு? நீங்களும் அங்களும் கம்பல் பண்ணதுனால தான் சரின்னு தலையாட்டினாரு. அதை மறந்துட்டீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல சார். அகிலாவை ஒய்ஃபா ஏத்துக்க முடியுதோ இல்லையோ, நந்தினி எப்படியோ அந்த மாதிரி அகிலாவும் ஒரு பொண்ணு. அவளுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, ஃபீலிங்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேனே தவிர, அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்து கம்பல் பண்ணதுனால தான் இதுக்கு நான் வந்தேன்னு தயவு செய்து மனசுல கூட நினைச்சிடாதீங்க. அப்படி இல்ல. அப்படியே தனியா போய் நின்னுட்டு இருக்கணும்? தெரியலையே. சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க விஸ்வா. நான் சொல்றேன்ல, நீ வா. வான்னு சொல்றேன்ல. பொண்ணு மாப்பிள்ளைய ரெண்டு பேரும் உட்கார சொல்லுங்க. வாங்க வாங்க விஸ்வா. ஒரு நிமிஷம் அகிலா, உங்களோட கொஞ்சம் பேசணும். என்ன விஸ்வா? இருங்க, நீங்க இருங்க, நாங்க கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறோம். வா அகிலா. என்னங்க இது? மனையில வந்து உட்கார போற நேரத்துல அவர் பாட்டு கூட்டிட்டு போறாரு, நீங்களும் சும்மா இருக்கீங்க. எங்க போயிட போறாங்க? திரும்பி இங்க தானே வர போறாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னாச்சு விஸ்வாவுக்கு? இந்த சடங்கு வேண்டாம் நிறுத்திடுன்னு சொல்ல போறாரா? விஸ்வா, வேண்டாம் விஸ்வா, அப்படி மட்டும் சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் அகிலா, நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன உறவுன்னு யாருக்குமே புரியல. அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது தான் முக்கியமா இருக்குல்ல? ஆமா. அதாவது உன் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்காக எல்லாம் பண்றதா சொல்றாங்க. ஆனா உனக்கு என்ன வேணும்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ நந்தினி இங்க வந்ததும் என் லைஃபை விட்டே போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அது கொஞ்சம் கூட புரியாம அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுனே ஒன்னும் புரியல. இது நான் நினைச்சு வந்த இடம் தான் விஸ்வா. இனி உங்களுக்கும் நந்தினிக்கும் எந்த உறவும் ஏற்படக்கூடாதுன்னு நான் தொடங்கி வச்சிருக்கிற பிள்ளையார் சுழிதான் இது விஸ்வா. அது என் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நீ உன் மாமங்கிட்ட இழந்த சொத்து அத்தனையும் மறுபடியும் உங்ககிட்ட திரும்பி வாங்கி கொடுக்கணும். உன்னை பழைய மாதிரி மறுபடியும் நான் பார்க்கணும். இதைத்தான் நான் எய்மா வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியோட என்ன சேர்த்து வைக்கணும்னு நீ எய்மா வச்சுக்கிட்டு இருக்க. இது எதுவுமே தெரியாம என்னமோ இந்த தாலி பிரிச்சு கொக்கிறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எய்ம் மாதிரி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க பண்றாங்கன்னாலும் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன வேணுங்கிறது எதுவுமே தெரியாம அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே. பாவம், அவங்கள எதுவும் குத்தம் சொல்ல மாட்டேன். எல்லாம் என் விதி இப்படி நடக்கணும்னு இருக்கு. என் லைஃப்ல ஒரு ஒரு நிமிஷத்தையும் நான் எனக்காக வாழணும் தான் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு யாருக்காகவோ யார் சந்தோஷத்துக்காகவோ இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கட்டாயம் ஏன்னு தான் எனக்கு தெரியல. இந்த சடங்குன்றது உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஆனா தேவையே இல்லாம நம்ம மேல திணிச்சுட்டு இருக்காங்க. யாருக்காக, எதுக்காக? நடக்கிறபடி நடக்கட்டும், அவ்வளவுதான். வீட்ல இருந்து கிளம்பும் போதே இது வேண்டான்னு நீ எனக்கு சொன்ன. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு இதுல பெருசா இஷ்டம் இல்லைன்னு. எனக்கும் இஷ்டம் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிகிட்டு வந்தேன். இப்ப சொல்லிட்டேன். இப்போ அந்த விதத்துல நமக்கு மரியாதை இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுல அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத விட ஆண்டவன் என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, அவன் மேல பாரத்தை போட்டுட்டு ஆகிற கரையத்தை பார்ப்போம். உங்க மனசுல விருப்பமே இல்லைனாலும் இனி உங்க வாழ்க்கை என் கூட தான் விஸ்வா. அதை ஸ்ட்ராங்கா உங்க மனசுல பதிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு. புரியுதா? புரிஞ்சுக்கங்க. சரி, சாமி கும்பிட்டு போலாம்.
காலாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய வாங்கோ உட்கார். நமஸ்காரம் பண்ணீங்கோ. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் உட்காருங்கோ. அம்மா நலங்கு வைங்கோ. யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாः தானி கர்மாணி பிரதமான்யாசன் தேஹ்நாகம் மஹிமான சந்தே யத்ர பூர்வே சாத்யாசந்தி ஒவ்வொருத்தரா வச்சிடுங்க. நீங்களும் வைங்கோ. யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாः தானி தர்மாணி பிரதமான்யாசன். நலங்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. தாலி பிரிச்சு கோக்க ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல பொண்ணோட நாத்தனார வர சொல்லுங்க. சாமி, அகிலாவுக்கு விஸ்வா தான் எல்லாமே. அதனால தாலி கோக்குறத விஸ்வாவே பண்ணிடட்டுமே. ஆம்படியானே தாலி பிரிச்சு கோக்குறதுங்கிறது பெரிய விஷயம்தான். பொண்ணு கொடுத்து வச்சவ. வந்தீங்க உட்காருங்க சார். மாங்கல்ய தேவதாபியோ நமः. தியாயாமி ஆவாஹயாமி ஆசனம் சமர்ப்பயாமி மத்தியே மத்தியே பானியம் சமர்ப்பயாமி திவ்யஸ்ரீ பரிமள கந்தாந்தாரயாமி கந்தஸ்யோபரயாங்கநாத்ரே ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைः பூஜயாமி. யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாः தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேஹ்நாகம் மஹிமான சதந்தே யத்ர பூர்வே சாத்யாசந்தி தேவாः அப்யசம்பூத பிருத்திவேரசா ஆஸ்ய. கொடுங்க. திரியம்பகம் யஜாமகே இதில் வச்சிருங்க. யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாः தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேஹநாகம் மஹிமான சதந்தே. सूर्यकोटि समप्रभा अभिज्ञं गुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा त्र्यंबकं यजामहे. நான் மாலதி பேசுறேன். மாலதி, என்ன இந்த நம்பர் எப்படி? சொல்லுங்க மாலதி. அத்தைய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயோ, என்னாச்சு? அத்தை பாய்சன் சாப்பிட்டாங்க. எப்படி? என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க ஐசியூல தான் இருக்காங்க. எந்த ஹாஸ்பிடல்ல? பாபா ஹாஸ்பிடல். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இதோ 10 நிமிஷத்துல வரேன். என்னாச்சு விஸ்வா? அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்களாம். நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். என்னங்க, இன்னும் 2 நிமிஷத்துல முடிஞ்சிடுமே. என்னங்க பேசுறீங்க நீங்க? எங்க அம்மா பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு சொல்றேன். சடங்கு அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்க சடங்கு முக்கியம் இல்ல, எங்க அம்மா தான் முக்கியம். உங்க அம்மா உங்களுக்கு முக்கியம் தான். நான் இல்லைங்களா? முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான். இது முடிஞ்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. என்ன? ஆமாக்கா, இந்த மாதிரி நேரத்துல இதை செஞ்சா நல்லா இருக்காதுக்கா. இங்க பாருங்க, இந்த சடங்கு நடத்துறதே பிடிக்காம தான் எங்க அம்மா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே இதை நடத்தி எங்க அம்மாவை மேல மேல வருத்தப்பட வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன் விஸ்வா. நீ வர வேணாம். உன் மேல உள்ள கோவத்துல தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. உன்னை பார்த்தா இன்னும் அவங்க கோவம் அதிகமாகும். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்போ இந்த சடங்கு கேன்சல் பண்ணிடுங்க. என்ன அகிலா இது? அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஆமா, உன் மாமியார் ஏன் திடீர்னு இப்ப விஷத்தை குடிச்சாங்க? இந்த சடங்கை நிறுத்துறதுக்காக திட்டம் போட்டு குடிச்சிருக்காங்க. திட்டம் போட்டா? நீ என்ன சொல்ற அகிலா? உன் மாமியாருக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா திட்டம்னு நீ எதை வச்சு சொல்ற? நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அந்த மாலத்தையும் சுந்தரும் உங்க வீடு தேடி வந்து இந்த சடங்கை நிறுத்திடுங்கன்னு சொல்லி பேசினாங்கல்ல. அதுக்கப்புறம் மாலதி எங்க வீட்டுக்கு வந்து என் மாமியார் கிட்ட ஏதாவது பண்ணி இந்த சடங்கை நிறுத்திடணும்னு சொன்னா. அத நான் கேட்டேன்.
அதை வச்சுதான் சொல்றேன். அவங்க 2 பேரும் திட்டம் போட்டுதான் இந்த சடங்கு நிறுத்தியிருக்காங்க. அம்மா இதெல்லாம் உனக்கு முன்கூட்டியே தெரியும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? மரகதம்மா இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலக்கா. ரொம்ப தப்பாக்கிலா. நீ சொல்லாதனால இப்ப என்னாச்சு பாத்தீல்ல? நல்லா நடந்திருக்க வேண்டிய சடங்கு இப்ப பாதியிலே நின்னு போச்சு. சடங்கை விட தன்னுடைய அம்மா தான் முக்கியம்னு விஸ்வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. இதே நாளைக்கு நந்தினி வந்தான்னா உன்னை விட நந்தினி தான் முக்கியம்னு அவ பின்னாடி போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்ப நீ என்னதான் பண்ணுவ? இப்படிதான் தவிச்சிட்டு நிப்பியா? என்னவோ போ, உனக்கு எல்லாமே வந்து வந்து மிஸ் ஆகி போயிடுது. விஸ்வாவும் அப்படி ஆயிடாம பாத்துக்கோ வைக்கலாம்.